துல்ஹஜ் மாதம் 9வது நாள் ஆக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. அதாவது இலங்கையிலே அரஃபாவுடைய தினம் வரக்கூடிய புதன்கிழமையாக இருக்கிறது. நாளை புதன்கிழமை நாம் நோன்பு நோற்றவர்களாக இருக்க வேண்டும். அரஃபாவுடைய நோன்பு, இந்த நோன்புடைய கூலியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சென்ற வருடத்துடைய பாவம் அதே போன்று வரக்கூடிய வருடத்துடைய பாவம், 2 வருடத்துடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சகோதரிகளே, அதிகமான கூலியை சுமந்து வரக்கூடிய நாளை தினம் நாம் நோன்பாளியாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், நோன்புடைய கூலியை சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ 70 ஆண்டுகள் அல்லாஹு தஆலா அவருடைய முகத்தை நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறார் என்றார்கள். அதனாக முக்கியமான நோன்பு, நாளை நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு ஆக முக்கியம். அந்த நோன்பை நாம் பிடிப்போம். அதாவது புதன்கிழமை நாம் நோன்பாளியாக இருப்போம். நமது பெருநாளுக்கு முன்னால் உள்ள நாள் நோன்பு நோற்று அந்த கூலியை அடைவதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.